இப்போலாம் தொட்டதுக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. அதாவது இமேஜ் ஜெனரேட் பண்ணணும்னா ஒரு ஏஐ, இல்ல பிபிடி போடணும்னா ஒரு ஏஐ. கோடிங்ல ஏதாச்சும் எரர் வந்தாலும், அதுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 2022 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கோடிங்ல எரர் வந்துச்சுன்னா, எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்? ஒண்ணு வந்து YouTubeல போயிட்டு அந்த கோடிங்க நம்ம கம்ப்ளீட்டா படிச்சுட்டு, எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே வந்து படிச்சுட்டு, நம்ம வந்து கோடிங்க வந்து எரர வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எப்படி இது ஒர்க் ஆகுது? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கிட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஏஐ வந்தக்கப்புறம் 2026ல அந்த கம்ப்ளீட் கோட வந்து ChatGPT கிட்டயோ, இல்ல Gemini அந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் கிட்ட குடுத்து, எனக்கு இந்த கோட்ல எரர் இருக்கு. அத சால்வ் பண்ணி குடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஏஐ வந்து நம்மளோட மைண்ட வந்து மாத்திருச்சுல. ஸோ அதாவது ஒரு விஷயத்த வந்து நாமளே வந்து லேர்ன் பண்ணி அத வந்து போடுறதுக்கும், நம்மளோட நம்மகிட்ட ஐடியாவே இல்லாம, மத்தவனோட ஐடியாவ வந்து யூஸ் பண்ணி நாம சர்வே ஆயிட்டு இருக்கிறோம். டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்ப அந்த அளவுக்கு ஏஐ வந்து நம்மள வந்து மாத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டா ஏஐ தப்புன்னு சொல்லல. ஸோ உங்களுக்கு நீங்க பண்ற அந்த ஒர்க் வந்து என்ன நீங்க அந்த ஒர்க்ல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏஐ வந்து நம்ம வேலைய வந்து ஃபாஸ்ட்டா கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்ப இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னே தெரியாம நான் அதாவது என்ன கோடிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கு? என்ன அதுல வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க? அதுபோல எதுவுமே தெரியாம கம்ப்ளீட்டா அந்த ஏஐயே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஏஐ டிபெண்ட் பண்ணிருங்க. ஆனா அவங்க குடுக்குற அந்த கோடிங்க ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம், ஆஃப்டர் நீங்க அதுகிட்டயே குடுத்து, எனக்கு இதெல்லாம் சொல்லிக் குடு. எப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டாக்குமென்டேஷன் இல்ல கம்ப்ளீட் பிடிஎஃப் ஓட எனக்கு குடுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ட்டீங்கன்னா, அது உங்களுக்கு போட்டு குடுக்கும். அத நீங்க வந்து போட்டு நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ, அ அதாவது நீங்க ஏஐ டிபெண்ட் பண்ணியிருக்காம, ஃபியூச்சர்ல நீங்க லேர்ன் பண்ணி வச்ச அந்த ஸ்கில்ல டிபெண்ட் பண்ணிருங்க. 4 பேருக்கு நீங்க வந்து அந்த ஸ்கில்ல பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் நீங்க குடுக்குற மாரி இருங்க. 4 பேர் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி நீங்க இருந்துறாதீங்க. ஸோ, நீங்க கரெக்ட்டா வந்து இந்த அப்ளிகேஷன வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏஐ அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேள வந்து நீங்க இப்ப யூஸ் பண்ண மறந்தாலும், ஃபியூச்சர்ல அத வந்து ஹை பிரைஸா வச்சுட்டாங்கன்னா, நம்ம அப்ப வந்து அத பை பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ, இப்ப கிடைக்கிற அந்த ஃப்ரீ ரிசோர்ஸ கரெக்ட்டா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. பாய்.